நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்க? உங்களை பாக்குற இதை பாக்குற ஆகளுக்கு நீங்க என்ன கற்பிக்கிறீங்க? நீங்க என்ன சொல்ல வாரீங்க? இவர் செஞ்சது சரியா? நாளைக்கு நல்லா இருக்கிற நாள் வரும். அப்ப நான் கஷ்டப்பட்டதை நினைச்சு என்னோட கதைக்காம விட்டா பரவாயில்ல. இன்றைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னா நீங்க வந்து கதைங்க. நான் கஷ்டப்பட்டது உண்மைதான். அந்த கஷ்டத்தை மறைக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? காலத்துல படிச்சு நல்லா இருக்கலாமண்ணா. படிச்சு நல்லா இருக்க நீ இப்படி கிருஷ்ணாட்ட காசு கேட்ட நீ தானேடா. ஓ நான் காசு கேட்டனா நான் இப்ப நல்லா இருக்கணும்னு சொல்லுங்களேன். வேற எதுவுமே தப்பா வீடியோ போட இல்லையண்ணா. உங்களோட ஃப்ரெண்டா இருக்க ஆசைப்படுறேன். போடுறீங்களா? நான் இண்டையில இருந்து உங்களோட ஃபேன் ஆயிட்டேன். உங்களோட டெலிஃபோன் நம்பரை போடுறீங்களா? ஏன்னா போன் நம்பர் நான் உங்களோட பேசணும் போல இருக்கு. நீங்க நல்லா கதைக்கிறீங்க. எனக்கு உங்கள ஒரு 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 ஈர்ப்பு வந்திருக்கு. உங்களுக்கு இவங்கட போன் நம்பர் வேணும்னா நீங்கள் யூடியூப்ல ஹெல்பிங் வீடியோ பண்ணி ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய பெண்களுடைய போன் நம்பர் வரும் ஆட்டோமேட்டிக்கா. சரியா பிள்ளை தருவீங்களா? எனக்கு உங்களோட ஃபேன். நான் உங்களோட ஃபேன். ஏன் நான் தரணும்? ஏன் தரணும்? எனக்கு ஹெல்ப் தேவையில்லை. ஒரு செலிபிரிட்டியா மாறினா நிறைய பெண்கள் வந்து தமிழினிய மாதிரியான கோமாளி பெண்கள் வந்து உங்களுக்கு ஃபேனா மாறுவாங்க. சரியா? எனக்கு நான் உங்களோட ஃபேன். என்னன்னா சொல்றது, எல்லாருமே சுத்தி சுத்தி என்ற வாய் அடைக்கணும். ஏதாவது வந்து மலித்து மலித்து கலைக்கிறீங்க. நீங்க சமுதாயத்துல எல்லாரும் கொஞ்சம் தங்கச்சி யாருக்கும் போட வேண்டாம். நம்பர் அதை ஹோஸ்டுக்கு போடுங்க. நான் உங்களோட போன்ல பர்சனலா கேட்பேன். கொஞ்சம் போடுங்க ப்ளீஸ். சரி ஓகே. இப்ப நான் சொல்றதுக்கு ஒரே ஒரு நான் சொல்றத கேளுங்க. நீங்க எவ்வளவு கதைக்கிறீங்க தானே. கொள்ளை அடிச்சதுக்கான ஆதாரம் இந்த ஹோஸ்டட் இதுல வந்து நீங்க கொள்ளை இவர் நான் காசு அனுப்பிறேன் இந்த காசு குடுக்கலன்னு சொல்றதுக்கு ஆதாரம் இதுல காட்டுங்க. ரெண்டாவது அண்ணா வந்து என்னன்னா உல்லாசமா இருந்திருக்கிறார்ன்னு சொல்றீங்க. அதுக்கான ஒரு வீடியோவை இதுல ஒருக்கா போடுங்க, நான் பாக்குறேன். ரெண்டு வேற என்ன சொன்னீங்க? நான் இந்த ரெண்டுக்கு நான் பதில் கொடுக்கறேன். யாரும் பேசாம இருக்கிற வீடியோ போடுறானா நீங்க இந்த ரெண்டு கலிக்கு நான் பதில் பேசாம இருக்கீங்களா? நான் வீடியோ இதுல வராது. அது வேற சைட்ல போடுவாங்க. அங்க போய் பாருங்க. சைட்ல வேணும்னா அவ்வளோ எல்லாம் போடுறீங்க, அவ்வளோ எல்லாம் கதைக்கிறீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மகளிர் அமைப்பு தான் அவருக்கு முதல் வழக்கு வச்சிருக்குதாங்க. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா இதுக்கு மேல நீங்க பேச மாட்டீங்க. ஓகே தங்கச்சி, இறங்கி போங்க தயவு செய்து. இதுல நின்று தூசணங்களால பேச்சு வாங்கி கொண்டு போகாம சந்தோஷமா போங்க கீழே இறங்கி. இவளுக்கு மரியாதை கொடுக்காதீங்கப்பா. இவ்வளவு நேரம் உங்களை பொறுமையா வச்சு காய்க்கிறதே நீங்க சந்தோஷப்படுங்க. அண்ணா தங்கச்சி என்றாங்க. தங்கச்சி ஒரு ஏழைகளுடைய பணத்தை அடிச்சு பணக்காரமான பண்ணி கலைக்கிறாள் என்றால் இவளுக்கு என்ன மரியாதை வண்டி கிடக்கு? ஆதாரம் இருக்காண்டா அப்ப மெட்ட ஆதாரம் எல்லாம் எங்க எப்படி இதுல போட்டு நாங்க காட்டையிலுமா பார்க்க போறீங்களா? இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புறேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புறேன். கொஞ்சம் உங்களுக்கு வீடியோக்கள் இருந்து பாருங்க. பொழுதுபோக்க பைத்திய மாதிரி வந்து பொழுதுபோக்கு தேவையில்லையா? பொழுதுபோக்கு தேவையில்லை. ஆனா இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணி நான் யாருமே இப்படி ஒரு வீடியோ செய்யல. ஹெல்ப்பே செய்யலடி கொள்ளை அடிச்சிருக்காண்டி என்னடி பைத்திய மாதிரி காய்ச்சி கொண்டிருக்க. இது வரைக்கும் ஆதாரம் காட்டுங்களேன். பணம் 3 காரு வச்சிருக்காங்க. காட்டு பாப்போம். ஆதாரம் காட்டு. இப்ப நீங்க ஆதாரம் காட்டு. இலங்கையில 150 அவங்க 3 மாடி இப்படி 10 கோடி பணம் மோதிரங்கள் செய்யணும். காட்டு பாப்போம். நீ ஆதாரம் காட்டு. ஆதாரம் 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 கட்டி கொண்டிருக்க. நீ காட்டு ஆதாரம். இப்ப எனக்கு ஆதாரம் ஆதாரம் வந்து உழைக்காம எடுக்கிறான். இதான் ஆதாரம். வேற என்ன ஆதாரம் கிடக்குது? நான் ஆதாரம் சொல்றேன். தங்கச்சி ஒருக்கா கேட்கறீங்களா? ஒருக்கா போய் ஜெயிலுக்கு போய் கேட்டு வந்து சொல்லுவீங்களா? தங்கச்சி ஜெர்மன்ல இருந்து சொல்றதை கேளுங்க. சிலிப்போட எல்லாம் கிடக்கு. ஜெர்மன்ல இருந்து நாகக்குழியில படிக்கிற பிள்ளைகளுக்காக 50,000 காசு போட்டவர். சரியோ? அந்த காசு கிருஷ்ணாக்கு போட்டவர். சரியோ? கணக்க கதைக்க கூட எல்லாம் படிச்ச மாதிரி கதைக்க கூட. சரி, இந்த ஆதாரம் வரம் பாருங்க. தமிழ்லி ஒரு நிமிஷம். இப்ப நீங்கள் வந்து அவை சொல்ற கருத்தை வந்து நீங்க சரியா கிரகிக்கலைன்னு நினைக்கிறேன். அவன் வந்து சொல்லினம்
அவற்ற பண மோசடியை பற்றி எங்களுக்கு அடுத்த கட்ட பிரச்சனை. முதலாவது பிரச்சனை, இவர் தன் வாயால் காமலீலைகள் டபுள் மீனிங்ல கதைக்கிறாருன்றதான் பிரச்சனை. இது சம்பந்தமா தான் அவை கதைக்கினா ஆதாரங்கள் வீடியோக்கள் அவர் தந்த வீடியோலயே ப்ரூவா வெளியிட்டு இருக்கிறாரு. அதை எல்லாரும் பார்த்து தான் மகளிர் அமைப்பு மகளிர் அணி எல்லாரும் சேர்ந்துதான் வழக்கு தாக்கல் 3 பிரிவா செய்திருக்கிறாங்க. இதைத்தான் அவை சொல்லினோம். உங்களோட வந்து நான் அல்லது எந்த கணவரோ எந்த மகனோ வந்து உங்களோட டபுள் மீனிங்ல கதைச்சா உங்களோட அண்ணாவோ உங்களோட அப்பாவோ அதை அக்செப்ட் பண்ணுவாரா? நானா இருந்தா இருந்தா அந்த இடத்துல அவன் கழுத்தை வெட்டுவேன். அவர் வந்து ஹெல்ப் பண்றார் பண்ணல, அது எங்களுக்கு 2ஆம் கட்ட பிரச்சனை. முதலாவது பிரச்சனை சமுதாய சீர்கேடு. மகளிரோட இவர் டபுள் மீனிங்ல கதைக்கிறாருன்றதுதான் குற்றச்சாட்டு. டபுள் மீனிங் அக்கா எவ்வளவு வீடியோ நீங்க அவரை பற்றி போட்டுட்டீங்கன்னு. மகளிரோட டபுள் மீனிங்ல கதைச்ச வீடியோ ஏதாவது உங்கள்ட்ட இருந்தா இதுல இருக்க பிளே பண்ணுங்க பாக்குறேன். பாருங்க பிளே பண்ணுவார், வேணும் பிளே பண்ணுவார். நேற்று நீங்க பேஸ்புக்ல போய் பாக்கலையோ அவர் கணவர் காய்ச்சிட்டு இருக்கு. நான் 4 வருஷமா அண்ணா பாருங்க, அப்ப அவர் வந்து வெளிநாட்டுல இருந்து போனவரை வச்சுக்கொண்டு காட்சியை கலட்டி காட்டுங்க, காட்சியை கலட்டி பாருங்கன்னு சொன்னது சரியோ? மனசிய முன்னுக்கு வச்சு காட்சியை கலட்டி அது வெளிநாட்டுல இருந்து போன 18 வயது பொண்ணுட்ட போய் இந்த அம்மா அந்த மூலையில பால் குடுக்கறீன்னு கேக்குறான். அது சரியாடி? இல்ல இல்ல அண்ணா அதை விடுங்க. இப்ப கேப்போம் அடிவில்ல. நான் நினைக்கிறேன் நீ அவன் அக்கா தங்கச்சி ஓரடக்கு இதுல 2 ஆம்பளைட்ட மரியாதை கிடாத விடல உண்ட மரியாதையை காப்பாற்றி கொண்டு இறங்கி போ. நீ வீடியோ மடிவா பாக்கல தங்கச்சியும் இல்ல பொறுங்க. உங்கள்ட்ட கேட்ட விஷயம் என்ன? வெளிநாட்டுல இருந்து போன ஒரு மனுஷனும் மனுஷியும் இருக்கணும். அவருக்கு நீங்க காட்சியை கட்டி பாருங்க, நீங்க ரூமுக்கு செய்துட்டு வாங்க, ஆட்டி போட்டு வாங்க சொன்னதெல்லாம் நல்ல தமிழ். ஒரு நிமிஷம் தமிழினி, 2 வெளிநாட்டுக்குள்ள அந்த ஆண்டிமாருடைய கடையில படுத்து கொண்டு படிக்கிறேன், காலை கிளப்புறேன், வேலைக்கு மேல காலை கிளப்புறேன். என்னடா கூத்தண்டா அந்த பிரியாணி பாக்க அண்ணா வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள நான் 7 மணிக்கு வந்தா முடியலையா? தங்கச்சி இப்ப நீ கீழே இறங்கி போய் இந்த ஐடிக்குள்ள நீங்க ஹோஸ்ட் ஐடி இருக்கு தானே உண்மையின் குரல் அதுக்குள்ள இருக்கு. பிளீஸ் பாத்துட்டு வாங்க. சரி ஓகே போங்கம்மா. பார்த்தா விளங்கும் பாத்துட்டு வாங்க. பாட்டு கொஞ்சம் பெருசாகிறேன் கொஞ்சம் இல்ல 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 பார்க்க போயிட்டா பாத்துட்டு வேட்டமா. வெளிநாட்டு ஆண்டிமா 2 வீட்டை போய் 7 மணிக்கு போய் அந்த ஆண்டிமாட்ட கட்டில படுத்துக்கொண்டு அந்த ஆண்டிமா 2 பேரையும் பக்கத்துல வச்சுக்கொண்டு கண்ட சரியாடு அவன் கதைப்பாமந்தா என்ன ஜசோஸ்ரீ என்று கீழே ஒரு ஆள் நிக்குது. அண்ணா நான் போயிட்டு வரேண்ணா. லைவ் ஓனர் ஆக்களை ஏத்துங்க. இந்த ஜசோஸ்ரீ அண்ணா வந்து கேட்கிறாராக்கும். ரைட் எடுத்தாச்சு. வணக்கம் ஜசோஸ்ரீ அண்ணா, நேற்று நீங்க வந்த நீங்க கதைக்கலாம். அண்ணாக்களுக்கு லைவ் போட்டக்கூடிய காரணம் இப்ப அங்கே கோபி கோட்டன் லைவ் வந்து எங்களுக்கு படுகவலமா ஆதரவு செய்து அங்க ஆண்டி மாதிரி வச்சுட்டு இருக்கணும். நீங்க விடக்கூடாது. இப்ப நாங்க விளையாடி மாறி லைவ போட்டு அங்க நாங்க போட விட்டு அங்க 300 பேர் நிக்குது போய் குழப்பி கொண்டு இருக்கான். குழப்பிடுவான் எல்லாரையும். விடக்கூடாது. தயவு செய்து விட்டுறாங்க. என்னத்தையா குழப்பம் கிடைக்குது? கண்ணுக்கு முன்னுக்கு எல்லாம் தெரியுது. அப்புறம் என்னத்தை குழப்புறது? நம்புனாமே அதை நம்பிதான் இவ்வளவு காலமா அந்த உதவி திட்டம் என்ற பேருக்கு காசை கொடுத்து அவனை வளர்த்து விட்டுருக்காங்க. நான் ஒரு வீடியோல சொன்னேன் தானே, இது எனக்கு 1 வருஷத்துக்கு முன்னுக்கே அவன் செய்த விஷயமான வீடியோக்கள் எனக்கு கணக்க ஷேர் ஆனது. நான் இது சொன்னேன் ஓப்பன் ஒரு வீடியோ, நீங்க பாத்தீங்களா தெரியா? அதுல கிருஷ்ணா செய்யறான்னு எனக்கு கணக்கு. அப்ப நான் கிருஷ்ணாவோட வீடியோக்களை வந்து நான் ஃபாலோ பண்ணினது இல்ல. அதுக்கு பிறகு யூடியூப்ல சில வீடியோக்கள் பார்ப்பேன். நையாண்டியா நக்கலா கதைப்பான்.
அப்ப எனக்கு அந்த அவன் ஃபுல்லா ஃபாலோ பண்ணனால அவன் சில விஷயங்கள் என்னால அது இப்ப ஒரு நாள் அனுப்பி அவனுக்கு போடண்டா நான் போட மாட்டேன். அது அவங்களுடைய தனிப்பட்ட கோபத்துல செய்யறாங்களான்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். இப்படியான வீடியோ எனக்கு கணக்கா வந்தது ஆரம்பத்துல இருந்தே. அவன் கதைக்கிற விதங்கள், சொல்ற விதங்கள், அவனால் ஏமாற்றப்பட்ட ஆட்கள், எனக்கு உதவி செய்ய போறேன்னு சொல்லி என்ன காட்டி எனக்கு இவ்வளவு தான் செய்தது அப்படின்ற கணக்கா பேர் அவங்க. சிலது வீடியோவாக வந்தது, சில பேர் மெசேஜாகவும் எனக்கு எழுதியிருந்தவங்க, அண்ணா இது சம்பந்தமா நீங்க கதைங்கன்னு. எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. நான் அதை அப்படியே தட்டி விட்டுட்டேன். ஏன்னா அது பெரிய விஷயம் என்ன, அது அவன் செய்யறான், அது பிடிக்காம சில பேர் இதெல்லாம் எழுதலாம் அப்படின்னு ஒரு அர்த்தத்துல அப்படியே விட்டுட்டேன். ஆனா பிறகு அந்த வீடியோக்களை எல்லாம் பார்த்து கொண்டு வரும் பொழுது தான் எனக்கு அதுல உண்மை நிலை புரிஞ்சுது. ஆனாலும் அந்த காசு விஷயத்துல என்னால கதைக்க முடியல. ஏன்னா அவன் ஒரு நிறுவனமாக ஆரம்பிச்சு அதன் மூலம் கிடைக்கிற காசுல அவன் உதவி செய்யல. ஒரு தனிப்பட்ட ஒருத்தன் சொல்ற விஷயங்களை கேட்டு ஒரு தனிப்பட்ட நபர் செய்யற உதவியை நாங்க போய் நீ கொடுத்தியா வந்தியான்னு எங்களால கேட்க முடியவில்லை. அது அவங்க சம்பந்தப்பட்டவங்க அதை பற்றி காய்ச்சிருக்கணும், எல்லாரும் அப்படியே விட்டுட்டாங்க. இப்ப அது ஒரு பெரிய நிலையில போய் அடைஞ்சிட்டுது. ஸோ அது கிருஷ்ணா மட்டும் இல்லை, இது பல பேரோட வீடியோக்கள் எனக்கு வந்திருக்குது. அங்க உதவி செய்யற பேர்ல ஒரு பொண்ணோட வீடியோ வந்தது, அவங்க இப்படி செய்தாங்க, இப்படி செய்யறாங்க, இப்படின்னு. ஆனா அதை நான் ஆரம்பத்திலேயே அதை நான் விழிப்புணர்வோட போட்டிருக்கணும் அந்த வீடியோ, நான் தவற விட்டுட்டேன். ஆனா இப்பவும் அதை செய்யாம இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சில வீடியோ போட்டேன். ஆனா போட்டதுக்கு அப்புறம் எனக்கு வர கொமனுகளை பார்த்தா என்னால தலை வெட்டிக்குதையா. குத்துவேன், வெட்டுவேன், இலங்க பக்கம் வந்தா காலை வெட்டுவேன், அங்க தூக்குவேன், இங்க செய்வேன், என்ன மாதிரி எழுதுறாங்க வீடியோ. இப்ப இப்படிப்பட்ட ஒரு அவனுக்காண்டி கதைக்கிறாங்களா. இது ஒரு கொள்ள கூட்டம், இது ஒரு ஸ்கேம். நான் அப்படியே முத்திர ஊத்துறேன். இது ஒரு ஃபுல் ஸ்கேம். மக்களை ஏமாத்தி ஒரு ஃபுல் ஸ்கேம் பண்ணிட்டு இருந்திருக்கிறான் கிருஷ்ணா இவ்வளவு காலம். அது மட்டும் உண்மையா சொல்ல முடியும். ஆனா இத உரைக்கிறதுக்கு நீ சொல்ல முடியாது. இப்ப அவன் சட்டத்துல கையில கொடுக்கப்பட்டுட்டான்னு இனி அதுக்குள்ள இருந்து பல உண்மைகள் வழியில வரும். அதை பார்த்து தான் இனி மற்ற ஆக்கள் திருந்தோணும். இதுதான் என்னுடைய கருத்து ஐயா. நீங்க கதைங்க சில பேர். ஹலோ, ஓகே, நன்றி. யாரு புதுசா நீங்க ஈஸ்டாக்கா கதைக்கிறீங்களா? ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம், கதைங்க. என்னடா தம்பி, நாங்க உதவிய மறக்க மாட்டோம். உண்மையா அந்த கஷ்டப்பட்ட இடத்துல போய் அதை எடுத்து போட்டது உண்மையா எங்களுக்கு சரியான சந்தோஷமா தான் இருந்தது. இன்றைக்கு என்னண்டு நீ இப்படி ஒரு பிள்ளைய பிடிச்சி வா கட்டாயம் வாண்டு கேட்கிற அளவுக்கு ஒரு பெண்கள் ரெண்டோட தான் உனக்கு அந்த சேட்டை வந்தது. அதுல ஒரு ஆம்பளை நின்றா, டேய் உண்ட மண்ணாங்கட்டிய தர இல்ல, உன்னால முடியுமோ அந்த பிள்ளை கதைக்கிறத மட்டும் எடுத்து குடு, இல்லையோ விடு என்று சொல்லியிருப்பான். ஒரு தினம் இல்லையே அங்க முக்காசி ஆம்பளைகள் இல்லாத வீட்டுக்காக அவன் போய் வீடியோ எடுக்கிறான். அது நீங்க வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா அங்க ஆம்பளை துணை இருக்காத வீடுகள்ல தான் நம்ம போய் வீடியோ எடுக்கிறது. அப்ப உனக்கு உண்மையிலேயே உண்ட மனம் என்ன நினைக்குதண்டா, ஏளனம் வருகுது அங்கால. ஒரு கஷ்டப்பட்டவனுக்கு அழுக வருமப்பன். இப்ப நான் இந்த வருத்தத்தை சொன்னா, ஐயா இதை செய்து விடுங்க ஐயா, எனக்கு வீண்ட காசு இல்லையண்டக்கு எமோஷனல் பட்ட அழுவன். அத கூட நக்கல் பண்றானே, இதெல்லாம் மனசுக்கு அழகா? எங்கட ரத்தம் இல்ல அவன் உடம்புல ஓடுது. நாங்க பாடுபட்ட காசு, குளிர்க்கணுண்ட காசு அனுப்பி உடனே விளையாடுற என்ன எங்கட மக்களோட? நீயும் பொம்பளை பிள்ளையோட பிறந்த நீ, உனக்கு தெரியாதா இது கதைக்கிறது நல்லதா கூடாதா? ஒரு 18 வயது பிள்ளைய வா வெளியில வா ரூம்ல கிட்ட போய் நின்று கேக்குறேன். அது இரவுன்னு சொல்ல விடியினம் இல்ல, 6 மணி இரவு இல்லையோ? லைட் போட்டு தானே அப்ப கதைக்கிறான். கதைங்கிறா சமைட்டாக. மற்றது இந்த கீழே செம்பு தூக்குறாக்கள், நீங்க கொஞ்சமாவது திங்க் பண்ணணும். இவ்வளவு செம்பு தூக்கிட்டு வாரீங்களே, என்ன முகத்தை காட்டு அதை காட்டுன்னு செம்பு தூக்கிட்டு வாரீங்களே, நீங்க என்ன பிறப்புலடா, நீங்க என்னத்துக்காக வாரீங்க? பாக்கலையா? ஒன்றுமே பார்க்க வந்துதான் காய்ச்சிட்டு என்ன பிறப்பு? நீங்க முதலாவது பிரச்சனை போய் கொண்டிருக்கு, பாக்குறேன் வந்து சும்மா இவ்வளவு ஆதாரங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. செம்பு தூக்குறது ஒரு அளவுக்கு தான் செம்பு தூக்கணும். என்ன முகத்தை காட்டு அதை காட்டு, என்னடா அப்ப உங்களுக்கு என்னடா தேவை? நீங்க என்ன தமிழர்களுக்கு என்னடா சொல்ல வாரீங்க?
மற்றது இப்படி ஒரு பேரும் போலும் பெருசா ஒருத்தருக்கும் வர சரியான கஷ்டம் எடுக்கிறது. இவன் எடுத்துட்டான், அதை நல்லபடியா கொண்டு நடத்தினான்டா. உண்மைக்கு யோசிச்சு பாருங்க, இவனுக்கு நாங்க போய் சல்யூட் அடிப்போமா என்ன? கீழே எழுதின தம்பி 5 மேரம், அது அவைன்ற பிரச்சனை. அது தங்களுக்கு விருப்பமா இருந்ததாகும் 2 வீடியோ எடுக்க விட்டினோம். அதை விடுங்க. எங்களுக்கு இந்த பிள்ளை மாட்டேன்னு சொன்னதான் வலிக்குது. மாட்டேன்னு சொன்னா நீ அதை அம்மாவை மட்டும் எடுத்துட்டு அதுன்ற பேச்சை மட்டும் அனுப்பு. முதல் வழக்கு வந்து மகளிர் அணி தான் வச்சிருக்கு. சரி, அது கூட தெரியாம இந்த பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் வந்து நின்று கதைச்சிட்டு நிக்குதல, என்ன கவலையா இருக்கு இந்த பிள்ளைகளை நினைச்சா. விளங்கி இல்லை இதுல என்ன சொல்றது. எல்லா யூடியூபருக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டுக்கு. போய் நக்கல் பண்ண வேண்டாம். எங்கட இனத்தை எவ்வளவு கண்ணியமா வாழ்ந்த இனம் ஒரு போராலதான் நாங்களெல்லாம் ஒரு ஊர் விட்டு ஊர் போய் அங்க இருக்கு எங்களோட மூலதனம் எல்லாம் எங்கட ஊருக்கு. அப்ப நினைச்சு பாருங்க, இது இருக்கா? எங்கட மூலதனம் என்ற தோட்டம். நான் 2 வெங்காயம் குத்தினாலும் என்ற தோட்டம் அது இல்ல. நான் போய் ரோட்ல நிக்கிறேன். அப்பதான் அந்த பிள்ளைகள் கேட்டது உங்களை உதவி. இந்த காசுல கொடுக்குற போல போயிருந்து முகத்தை இருக்கா பார்க்க வேணும், காட்டு இஞ்சால வந்து இருக்கா கதைக்க வேணும். அதுல வேற இன்னொன்று சொல்ற இல்ல, நீ அழுதாத்தான் அம்மாக்கு காசு வரும், கூட காசு வரும் என்ன. அதுலயுமே இன்னொன்று சொல்றாரு என்ன, தண்ட குடும்பத்துல ஒரு கஷ்டம் வேண்டா தான் அழுது தான் அதுக்கான காசு எடுக்க பாப்பன் என்று சொல்லி அதையும் சொல்றாரு என்ன. அழுது இல்லாம நான் வீட்டுல உள்ளவங்களை கூட்டி கொடுத்து காசு எடுப்பான் ப்ரோ. அப்படிதான் தெரியுது. அப்படித்தான் செய்யறான் போல இருக்கு பார்க்க போனா. என்ன பொறுத்தளவுல இதுல இந்த செம்புதோக்குறாக்கள போட்டோக்குள்ள எடுத்து இவையில வந்து பப்ளிக் ஆக்கணும். இவையில என்னத்துக்கு, இவையோட நோக்கம் என்ன, என்னத்துக்காண்டி நீங்க அவங்களுக்கு செம்புதோக்குறீங்க, உங்களுக்கு செம்புதோக்குறதுக்கான காரணம் என்ன, உங்களோட பின்புலம் என்ன, எல்லாத்தையுமே இவங்க செம்புதோக்குறாக்களை வந்து ஒரு பப்ளிக் ஆக்கணும். இவங்களை சரிப்பட்டு வர மாட்டாங்க. அந்த ஒரு பிள்ளை ஆன்டி மார கொடுக்காரு போல. அந்த ஒரு பிள்ளை உண்டு உங்களோட தர்க்கம் போட்டானண்டவ எடுக்கலுமா? இந்த தமிழனியா நினைச்சால் மேல கவலையா இருக்கு. அந்த வீடியோக்களை பார்த்துட்டு வர சொல்லித்தான் தமிழனியாக்கா மேல பார்க்க கவலையா இருக்கு. இந்த இதுல நின்று கத்துற நேரம் அந்த லோயர் படியனோட டெலிஃபோன் எடுத்து எல்லா விளக்கத்தையும் சொல்லலாம். கொஞ்சம் விளக்கமா கொடுத்தாந்தா கேஸ் கொஞ்சம் வின் பண்ணக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு. இதுல வந்து கத்தி நாங்கள் ஒன்றுமே செய்யல. என்ன சொல்றீங்க? கஷ்டப்பட்ட அதைய கொஞ்சம் லோயரோட கைக்கு சொல்லி அனுப்பி விடுவேன். லோயர் அந்த லோயரோட கதைச்சால் கொஞ்சம் உதவியா இருக்கும். அவருக்கு என்ன ஹெல்ப்பாயும் இருக்கும். எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். அந்த கிஃப்ட் கார்டு எவ்வளவு எத்தனை கிஃப்ட் கார்டு ஒரு வருஷம் அந்த எல்லாம் எடுத்து கொடுக்கலாம். உண்மையில சரியா அவரால் பாதிக்கப்பட்டிருக்கிறா, கொஞ்சம் கஷ்டப்பட்டு கதைக்கிறான். வேற எதுவும் செஞ்சுட்டாரு தெரியல. அவைக்கு இந்த இருக்கிற இடத்துலயே கஷ்டமா தான் இருந்து கதைக்கிறாங்க. நலிஞ்சு கிழிஞ்சு இந்த கீழே இருந்து எனக்கு இன்பாக்ஸ்ல எழுதுறீங்க தம்பி மேர். நான் இன்பாக்ஸ் பார்க்கல, அதான் லைவ்ல நீ கேட்க பார்க்கல. அதை நான் ஆறுதலா போயிட்டு பால் போடுறேன். உங்களுக்கு மேல தூசணங்கள்லாம் தெரியுது, மேல வந்து போகுது. பரவாயில்ல, எழுதுங்க எவ்வளவும் எழுதி கொள்ளுங்க. நாங்க நியாயத்தின்படி போராடுறோம். எங்களுக்கு நியாயம் கிடைச்சா சரி, அவ்வளவுதான். நான் நினைக்கிறேன்னா அவங்களுக்கு நல்லா காசு போகுது, ஏதோ ஒரு விதத்துல நன்மையை அடையினம். அவையில் வந்து ஒரு காலத்துல என்னத்தை முன்னுக்கு கொண்டு வர போயினோம்னு எனக்கு தெரியல. அவையில் ஒரு காலத்துல பிள்ளைகளை வளர்க்க கொள்ளைக்கு இதைத்தான் சொல்லி கொடுக்க போயிடும் போல காலத்துல நீங்க சமுதாயத்துக்கு, நம்மளோட சமுதாயத்துக்கு என்னத்தை சொல்லி கொடுக்குறீங்கன்றதான் முக்கியம். இப்படி நீங்க சீர்கட்ட வேலைகளை செய்து கொண்டு போனீங்கன்னா உங்களோட பிள்ளைகள குட்டியில இப்படி வளர்ப்பீங்க. ஆடு நினைவு வந்து ஓனான் இப்படி அழுது வந்து பாருங்க. அதான் இல்ல, அவன் A to Z வந்து அந்த விளையாடுற வந்து பழுதாக்குறான் பாரு. அந்த கார் ஓடி போன் கதைக்கிறது இதன்ற அதெல்லாம் வந்து ஒரு புலியான விஷயங்கள். என்ன இளம் சமுதாயத்தை சீர்கெடுக்கிற மாதிரியான விஷயங்கள் செய்யறது என்ன. இப்ப இளம் சமுதாயத்தை எப்படி சீர்கெடுக்கிறேன்னு சொன்னா இவங்களை பார்த்துட்டு அந்த எஸ்கேன்றவர் செஞ்சவர் தானே, நாங்க செஞ்சா என்ன, அப்படித்தானே ஆக்களை ஊண்டி வைக்கிறது. சின்ன படியில அப்படித்தானே பாக்குறது. பெரிய அண்ணா மாதிரி செய்யறாங்கன்னு சொல்லி போட்டு அதை பார்த்துட்டு நாங்களும் செய்தா என்ன, அப்படித்தானே ஊண்டு வச்சு எல்லாமே நடக்குது. பெரிய ஒரு விஷயம் என்ன சொல்லுவோம், அப்ப நாங்க வெளிநாடுகள்ல இருக்கிற இந்த இல்லாடா பாண்டை கூட இந்த ஜெனீவாக்கு போய் கொடி பிடிக்கிறோம். அதுங்கட இந்த பிரச்சனையை தீர்வு கொள்ளணும். இவன் போயிட்டு இந்த கொடியை பிடிச்சிட்டான்னு சொன்ன கதை என்ன, அங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி அப்ப உலக நாடுகள் என்னத்தை பாக்குன்னு சொல்லுங்க. அப்ப
இந்த வடக்கு கிழக்கு யாழ்ப்பாண பக்கமே இவங்க இப்படி எல்லாம் மோகன்றா இதெல்லாம் என்ன சொல்ற என்ன ஜென்மங்களே தெரியல கேட்க அடே 2 லட்சம் 3 லட்சத்தை இதென்ன நாங்கள எல்லா இடம் அதுக்கான போராட்டத்தை செஞ்சோன்னு தாண்டா இருக்கிறவடா வெளிநாட்டுகள்ல இருந்து பரதேசி நாயே அவன் கருப்பு அவன் அங்க சிங்கக்கொடி பிடிச்சான்னு நாங்கள் இங்க குளிர்ல புலிக்கொடி பிடிச்சோன்னு நின்ற நாங்கள் சரியா அதே மாதிரி அன்றைக்கு ஜெனீவாவில் நாங்கள் போய் நின்று கொடி பிடிச்சு கொண்டிருக்கிறோம் அந்த பிரதேசி அங்க பர்த்டே பார்ட்டி வச்சு கேக் வெட்டி கொண்டாடுது யாரோடைய போய் நின்று வந்து அப்ப யாரா இத பற்றி கேட்கறது நாங்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறோம் அங்க நீங்க கேட்க அண்ணா ஒரு நிமிஷம் என்னன்னு சொன்னா இப்ப வந்தவருக்கு படியான விளக்கம் தரணும் என்னன்னு சொன்னா இங்க 2 லட்சம் ஜனம் எங்கட மண்ணுல கொத்தா சாக்க இவர் எங்க போனவர் முதல் நீங்கள் உங்களுக்கு சுதந்திரமா தேடிக்கொண்டு நீங்க இங்கே ஓடி நின்று கொண்டு ஒழிச்சு நின்று கொண்டு காய்ச்சி கொண்டு இங்கே இருக்கிற அப்பாவி மக்களை பகட ஆக்கி கொண்டிருக்கிறீங்க எல்லாருமே என்ன எங்கடா போன நீ கொத்தா நீ ஏன் சாவையில்லை அப்ப அந்த நேரம் அது பொடிப்புள்ள என்ன பார்க்க தெரியல பொடிப்புள்ள இதுல எல்லாம் அப்ப சொம்பு தூக்க வரக்கூடாது இங்க ஒவ்வொருத்தரும் ஆணுறுப்புல சித்தாலப்பா பூசி சித்திரவகப்பட்டது எங்களுக்கு தெரியும் இன்னும் இருக்கிறான் அரசியல் கைதிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டவன் இருக்கிறான் அவங்களுக்கு சொம்பு தூக்குனா பரவாயில்ல ஒரு விஷயம் நான் சொல்றேன் எங்க எல்லாரும் சொம்பு தூக்கி பாருங்க இல்ல உங்களோட பழைய நிலைமை நாங்க கிளிநொச்சியில இருக்கிறோம் நீங்க ஆற சந்திக்கணுமா பழைய நிலைமை வரக்கூடாது நாங்க அதை விருப்பப்படையில ஆனா இவங்க ரவழி இருக்கிறாங்கல்ல பழைய நிலைமை வந்து இந்த நாயில எல்லாம் ஓட விடணும் எங்க சொல்லுங்க அவன் அந்த குண்டா இல்ல இவங்களை திருக்கவாலும் பச்சை மட்டை அடியும் அடிக்கணும் கல்ல வேசுவாங்க அப்படி இருந்தா அந்த ஒரு தெரியுமாடா உங்களுக்கு அந்த அப்படி அதண்டா என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு சொம்பு தூக்குறோம் அவ்வளவு பேரும் பாடா கிளிநொச்சியிலடா நான் நிக்கிறேன் பாடா சொம்பு தூக்குற எவனாவது பாடா கிளிநொச்சிக்கு திருவாருக்கு பா ஒரு சைக்கிள்ல நடந்து திருக்கவாலாம் வச்சிருக்கேன் வெள்ளுவலான்னு படுத்து அனுப்பி விடுவோம் உமா கோட்டை கட்டி கல்ல நாயிலே நீங்கள் ஒவ்வொரு அப்பாவை ஒவ்வொருதான் இப்ப கூட இந்த பிரச்சனை வந்து எவ்வளவு பெரிய தாற்பயம் தெரியுமான்னு தெரியாம நடந்து கொள்றாங்களே இவங்க இனித்தான் இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஆப்பு இப்படி இந்த காசு வெளிநாட்டில இருந்து வார காசுகள் எல்லாத்துக்கும் அரசாங்கம் இவ்வளவு காலம் அரசாங்கம் கை வைக்காம இருந்தது இனித்தான் எல்லாருக்கும் வைப்பான் அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தேவையோ சொம்பு தூக்கியது மற்றதென்ன அன்றைக்கு ஒரு அரசியல்வாதி ஒரு ஆள் கதைக்கிறேன் என்ன தான் வந்து தமிழ் மக்களோட ஓட்டை கேட்டு தான் நான் இப்ப வந்துருக்கேன் அவங்களை எங்களை ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா இவங்கள மாதிரியான ஆட்கள் இருக்கிறதால தான் இப்ப இன்றைக்கு எங்க அவங்க ஆதாரத்தை காட்ட வேண்டியிருக்கு இவங்க தான் ஓட்டு போட்டாங்க பண்ணாங்க புடுங்கலாங்கன்ட்டு இவங்க மாதிரியான ஆட்கள் தான் அண்ணா ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் வெளிநாட்டில இருந்து இங்க உதவி செய்ய தேவையில்லை நாங்கள் ஏற்கனவே 2013-14 பட்ட பாடு எங்களுக்கு தெரியும் யாருமே இப்ப என்ன பருத்துறை போலீஸ் வந்து இந்த வீட்டுக்கு எல்லாம் போய் சொத்து மதிப்பு எல்லாம் பார்க்க போட்டாங்க சிஐடி இதெல்லாம் அதான் நான் சொன்னேன் தானே போட்டாங்க நேற்று இன்றைய காலமே போட்டாங்களே வீட்டை வாட வீட்டா போயிருக்கிறாங்களாக்கும் என்ன பேர் ஷாரு வீட்டா போயிருக்காங்க சொத்து மதிப்பு ஃபுல்லா எடுத்துட்டாங்க அதாவது என்னத்துக்கு 14 நாள் உள்ள வைக்கிற சொல்லுங்க பாப்போம் இதுகளுக்காண்டி தான் வைக்கிறது அது கூட கனச்சனத்துக்கு தெரியாது என்னத்துக்காண்டி மறைச்சு வச்சு டாக்டர் என்னத்துக்கு வச்சிருந்தாங்க சின்ன குற்றம் என்றால் டக்குண்டு அந்த அண்டே அதை பிரிச்சு முடிச்சு அனுப்பி விட்டுருவாங்க சரியா 10 லோயர் வச்சு எடுப்பாங்க விளங்குது ஆளை வெளியில விட்டு அந்த சாட்சியை கலைக்கிறது அந்த ஒழிக்கிறது அப்படியான விஷயங்கள் நடக்குமல்லோ அதுக்காண்டி 14 நாளைக்குள்ள முழு பிரச்சனையும் எடுத்துருவாங்க அதுக்கு தான் வைக்கிறது அது கூட இந்த முட்டாளுக்கு தெரியுது இல்ல சொம்படிக்க வர முட்டாளு உடனே கதைக்கத்தான் தெரியும் 10 லோயர் வச்சுக்காண்டா பாருங்க சும்மா வர மாட்டாங்களா அவங்க பல லட்சம் கொடுத்து அதுல நின்று சொம்பு தூக்குற அவலா வேறுமென்னா கிருஷ்ணாவோட பரந்தம் பார்ல குடிச்சாக்கெல்லாம் சொம்பு தூக்கினோம் கொஞ்சம் பேர் இங்க சரியோ பரந்தம் பார்லயும் கனவுற பார்லயும் இருந்து காசு கொடுத்திருக்கிறான் ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு காசு கொடுத்திருக்கிறான் எல்லாமே ஆதாரம் வேணுமான்று அவ்வளோ பேரும் வாங்க கிளிநொச்சிக்கு நாங்க காட்டுறோம் உங்களுக்கு நேரடியாக பயில தூக்கி போடுறோம் இப்ப நாங்கள் பேசாம இருக்கிறோம் ஒதுங்கி இருக்கிறோம்னு நீங்க நினைச்சிட்டீங்க நாங்கெல்லாம் பயந்து இருக்கிறோமாண்டு சரியா நாங்க ஒதுங்கி இருக்கிறோம்னா எங்களோட வாழ்க்கையில பட்ட சித்திர வகையில் பட்ட வேதனைகள் எங்களுக்கு தான் தெரியும்
அதாலதான் ஒதுங்கி இருக்கிறோம். இப்ப 25 லட்சம் போயிருக்கேன்னா பாருங்க எங்க இருந்து வந்த காசு. அதான். உங்களுக்கு விளங்குது இல்லையோ? இவ்வளவு கதைக்கிறாங்க, உங்களுக்கு விளங்குது இல்லையோ? நீங்கள் தூசணம் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க எப்படி வந்திருக்கிறீங்க, எந்த இடத்துல பிறந்திருக்கிறீங்க, எந்த இனத்துல பிறந்திருக்கிறோம் கொஞ்சம் அவங்களுக்கு அது தெரிஞ்சாதானே என்ன அந்த கஷ்டம், அந்த வலி, அந்த வேதனை தெரிஞ்சாதானே. ஒவ்வொரு மண்ணிலையும் ஒவ்வொரு கொத்த ஒவ்வொரு சனம் கை கால் இழந்து ஒவ்வொரு தரம் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தரம் அழுது மண்டாடி கடவுளை கும்பிட்டு எல்லாரையும் கும்பிட்டு கடைசியா ஒன்றுமே கை கொடுக்காத மட்டத்துல காலடி அவன் காலடியில போய் விழுந்து சரி அதுல இருந்து உழைச்சி வருவோமாண்டா இவங்களுக்கு அது விளங்குனா தானே என்ன? இவங்களெல்லாம் வந்து அந்த நேரத்தில் எங்கேயோ பால்குடியில் கிடந்து போட்டு வந்து நின்று கொண்டு இப்போ வந்து அவன் நல்லவன் இவன் அவன் அடி வரலாறு உங்களுக்கு தெரியுமாடா? முதல்ல கிருஷ்ணாண்ட வரலாறு. கிருஷ்ணா ஏழு படிக்கிறதுக்குள்ள 13 வயது பிள்ளைய லவ்னா தெரியுமாடா இருக்கும்? எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கொண்டு நாங்கள் பொத்தி கொண்டு இருக்கிறோமாண்டா. இந்த நாட்டில் இருக்கக்குள்ள சில விஷயங்கள் கதைக்கல, சில விஷயங்கள் மூவண்ணையில் ஆன்றதுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம். மூவண்ணி படிக்கிட்டோம்னு சொன்னா என்னன்னா இல்ல அலெக்ஸ் உண்டு அக்கா தங்கச்சிக்கு இப்படி அவர்தான் வந்து கேள்வி கேட்டா நீ விடுவியாரா? யோசிக்கணும். இவங்கள அவன்கிட்ட காசு பண்ற பாட்டி தான். அவங்களுக்கு அம்மா வித்தாலும் சரி அக்கா வித்தாலும் சரி கெட்ட வார்த்தை கதைக்க கூடாதுன்னு இருந்து நான் அந்த கொள்கையில புறக்கையில இவங்களுக்கு அப்படி நடந்தாலும் அவங்களுக்கு அக்கறை இல்லை. அவங்களுக்கு காசு முக்கியம், கஞ்சா முக்கியம், குடு முக்கியம். இவ்வளவுதான் அவங்க பாக்குறாங்க. அவர் எங்க இருக்கிறேன் நான் பப்ளிக்கா சொல்றேன். நீ கிளிநொச்சிக்கு மோத்த காட்ட மாட்டாப்பா. கிளிநொச்சிக்கு நான் மோத்த காட்டுறேன். இல்ல ப்ரோ அவன் வந்தியாண்டா பச்சை மட்டை அடிப்பவன். அவன் தூசணம் காய்ச்சோம் பச்சை மிளகா தருவேன்டா உனக்கு. அந்த அதுகளை இல்லாதா குறை உங்களுக்கு. பச்சை மிளகா 50 பச்சை மிளகா சப்புனி என்று சொன்னா பொல்லாத கேடிகள் இவங்களெல்லாம் வந்து இதுல வந்து இந்த சமுதாயம் இல்ல எவ்வளவு பேர் என்ன இன்று வரைக்கும் எவ்வளவு கைதிகள் எவ்வளவு கஷ்டத்துல புள்ள பிறந்த 6 மாதத்தால போனவன் இன்று வரைக்கும் பிள்ளைக்கு 18 வயது ஆகுது இன்னு வரைக்கும் வெளியில வந்து பார்க்காத எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதுகளை கதைப்பம் பண்ணி இல்ல. இதை வந்து அவன் நல்லவன்டா வேதனை வழி எங்களுக்கு தான் தெரியும் அதுண்ட வேதனை வலி எவ்வளவு கஷ்டத்துல இருந்தனால எவ்வளவு பிரச்சனையில இருந்தோம். பாடத்தை அவர் படிக்கட்டும். நாங்கள் கதைக்க கூடாது. மற்றொரு அன்பான வேண்டுகோள், அந்த இந்த இந்த இதால அந்த பிள்ளை பாதிக்கப்பட எல்லாம் சொல்றாங்க. அந்த பிள்ளை பாதிக்கப்படல. அந்த பிள்ளை தான் இனி கோடீஸ்வரி. அவெல்லாம் வீரப்பன். அவெல்லாம் மறைச்சிருக்கா வீடியோ எடுக்க மாட்டேன்னு அடிச்சு மாத்திருக்காங்க. அவள் வீடியோ பாருங்க, வேற வீடியோ ஒன்று இருக்கு. நான் பயப்படணும்னு சொல்லிக்கிறேன். அவளை வீட்டுக்காரா போனா போலீஸ் எங்களை பக்கபலம் என்ன அங்க எங்கட பொடியல் அங்க பக்கபலத்தில் நிற்கிறாங்க. அங்க நீங்க யோசிக்கிறது அந்த பிள்ளைக்கு ஒன்றும் செய்யலாது. அதை ஒன்று நடக்க விட மாட்டோம். அதை ஒன்று நடக்க போடுறது கொண்டு வாங்க. நான் உள்ளுக்கால போன்ல அந்த பிள்ளை கோடீஸ்வரி. அந்த பிள்ளைக்கு எதுவும் நடக்கக்கூடாது. சரியா? இதை சாட்டி இவங்களா செய்ய பார்ப்பாங்க, அந்த பிள்ளையா செய்ய பார்ப்பாங்க. புரியுதா? இல்ல இவ செய்து சொம்பு தூக்கியாலே முட்டையில அந்த முட்டையில அங்க போல அவன் கொடுத்துட்டான், சொல்லிட்டான் உங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் வந்தா உடனே அறிவிக்க சொல்லி மனித உணவு ஆணைக்குழு கொடுத்துட்டு. டிக்டாக் இருக்கும் வரைக்கும் கிருஷ்ணாவை கதற விடுவோம். இல்ல கதற விடணும். தமிழ் மக்கள் உண்மையன் குரல் அண்ணா ஒரு தயவு செய்து உங்கள்கிட்ட ஒரு கை எடுத்து கும்பிட்டு கேட்கிறோம். நீங்கள் கதைக்க வேண்டாம்னு சொல்லல. யாரும் வந்து தூசணங்களை கதைக்காதீங்க. ஏனென்று சொன்னால் கொண்ட கொள்கையும் இதையும் மாத்திராங்க யாரும். அது அன்பான வேண்டுகோள் உங்கள்கிட்ட. நாங்கள் தூசணம் பேச மாட்டோம். அன்பு உங்களோட நம்பரை இன்பாக்ஸ்ல போடுங்க. நாங்கள் எப்படி உங்களுக்கு லைனுக்கு வரோம். நம்ம இன்பாக்ஸ்ல போடுங்கனாக்கா அது பிரச்சனை இல்லைன்னா நாங்கள் அதை மேல அந்த பிள்ளைக்கு எதையும் நடக்கக்கூடாது. முக்கியம் அந்த பிள்ளைக்கு எதுவும் நடக்கக்கூடாது. எங்களால வந்து நடந்து வரக்கூடாது. அது சரி இல்ல அது நடக்காத கடைசி வரையும். அப்படி நடந்தாலும் நீங்க வாழ்க்கையில கிருஷ்ணா வெளியில வந்தாலும் உயிரோட இருக்க மாட்டேன். என்ன பிரச்சனை? அந்த இதை சாட்டி
இதை சாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க டிக்டாக்ல கத்தினோடைய தான் அந்த பிள்ளை தற்கொலை பண்ணினோட ஒரு கேஸை கொண்டு வருவாங்க சரியா அதுக்கு சம்பந்தமே இல்லை அந்த பிள்ளை உறுதியா அதுல வந்து போலீஸ் எல்லாரும் ஊர் மக்கள் போய் கதையும் அந்த பிள்ளையோட இல்லை அது நாங்கள் வேறு இதுகளோட நாங்கள் நேரடியாக சரியில்லை தானே என்ன சில விஷயங்களும் அமைப்பு மூலமாக தான் போகிறோம் அப்போ அதுகள் கதைச்சு ஒன்றா இருக்கிறோம் அங்கே இவியலுக்கு மனிதமான குழுவோடையும் கதைச்சு சிறுவர் இதோடையும் கதைச்சு போட்டு தான் விட்டுருக்குறோம் பிரச்சனைன்னு சொன்னால் கிருஷ்ணாண்ட வாழ்குடி அவ்வளோ எங்களுக்கு தெரியும் எங்கெங்கே இருக்கிறோம்ட்டு மல்லாத்திலேருந்து எங்கெங்கே இருக்கிறோம்ட்டு தெரியும் ஒவ்வொருத்தரும் கிருஷ்ணாக்கு அதுக்காக எல்லாரையும் இல்லை கிருஷ்ணாவுக்கு ஆதரவான ஆக்கள் அவ்வளோ பேரும் வந்து என்ன நடக்குமோன்னு அதுக்கு பிறகுதான் தெரியும் அவளுக்கு. ஆனா அந்த ஜதுகன்றவரை தெரியுமோ ஜதுகன்றவரையும் அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்களா இந்த 3 பேர்ல ஒரு ஆளு 3 பேர் ஜதுகன்றவர் அதுல வந்து கேவலங்களும் ஒரு ஆள் வந்து எழுதுற மாதிரி ஜதுகன்றவர் இந்த ஆளை பார்த்தது இல்ல அந்த ஜதுகன்று சொல்லி அந்த ஒரு போட்டோ போட்டு வருவான ஒரு சிவப்பு கலர் ஷர்ட்டோட என்னோடைய இதுல வருவாரா இல்ல அவன் வீடியோல வருவாரா இல்ல டிக்டாக்ல வாரவர் அவர் தான் இந்த முதல் அவன் வெளியில இருக்க அந்த ஆக்கள் டிக்டாக்ல இருந்து கதைக்க கேவலங்கவலமா எல்லாம் கதைக்கிறவர் இந்த அலெக்சா மாதிரியான ஒரு ஆள் டிக்டாக்ல இருந்து கதைக்கிறவர் கீழே கதைக்கிறது அலம்பல் கதைச்சு கொண்டிருப்பான் அந்த அவரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டவர் தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் 4 பேர்ல ஒரு ஆளோ 3 பேர்ல ஒரு ஆள் 3 பேர் அந்த அவன் கட்டின உயர பொடியவர் தான் அவனோட 2 பேரும் பின்னுக்கு இருப்பாங்க ஒரு உயரப்படியானவர் தான் மறைச்சு வச்சிருந்தாங்க கார்ல மறைச்சு வச்சிருந்தா அவ்வளவு பேரும் நான் பேர் சொல்றேன் இல்ல 4 பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டான் 4 பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டான் கஷ்டப்பட்டாக்கள் மாதிரி அழுது ஜாதவும் அரெஸ்ட் ஆன அவரும் சரி அவரும் காலேஜ் ஏகே அந்த பாட்டுகளை பாத்துனீங்களா இந்த பாட்டுகளை யாருக்கு போடுறாங்களாண்டு அதான் எந்த மாவீரர்களுக்கு போடுற பாட்டுகளும் அன்னைக்கு போட்ட பாட்டுகளையும் தாங்க போட்டு கொண்டு சுற்றுலா வச்சு என்ன செய்யற நாட்டு நிலைமை அப்படியா இரவுலாம் போறாங்க ஐசி அடிச்சு போட்டு அன்பண்ண வடிவா பாருங்க இவ்வளவு இந்த போடுற நாயன்ற ஐடிக்குள்ள போய் பாருங்க ஒரு மாவீரருக்கு ஒரு படம் போட்டிருப்பாங்களா அந்த டிக்டாக்ல நாயல் தியாகி மாதிரி வந்து ஒரு என்ன சொல்றது எப்படி கேவலத்தை விட கேவலங்கட்ட ஆக்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த நேரமே சுட்டு கள்ளிப்பால கூட இல்ல சுட்டே சாக்காட்டி இருக்கலாம் பரதேசியா 2009 இப்படி இருப்பாங்களா அவங்கள இத்தனைக்குமே இந்த கதை சரியே மற்றதான நான் இன்னொன்று சொல்ல வரேன் இந்த டிக்டாக்ல வந்து இந்த செம்பது குராக்கள் ஃப்ரெண்ட் மாதிரி எல்லாம் இருப்பீங்க தானே இவங்களை தெரிஞ்ச தாய் தப்புன்னு போய் ஒரு கதை ஜீவங்க ஏன் இப்படி செய்யறாங்க என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை எல்லாம் இவங்களை வச்சு தோல் இருக்க வைங்க 199 200 பேர் நிக்கிறேன் பார்த்துக்கொண்டு கேளுங்க நீங்க இப்ப நாங்க வந்து இதுல வந்து வைக்கிறோம் அதே மாதிரி நீங்க பாக்குறாக்களும் அவங்களும் அந்த செம்பு தூக்குறாக்கள் அந்த அவங்களோட பிரச்சனைப்பட்டு இந்த எஸ்கேக்கு பக்கத்துல வீட்டுல இருக்கிறார்கள் ஊருக்குள்ள இருக்கிறார்கள் அவங்கள போய் ஏன் இப்படி செய்யறாங்க என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை போய் கதைங்க சரி இப்ப இதுல கிருஷ்ணாக்கு சொம்பு தூக்குற அவ்வளவு வேலை நான் கேட்கிறேன் நாங்கெல்லாம் முகத்தை காட்டையில நீங்க இதுல நிக்கிறவங்க முகத்தை காட்டையில நீங்க ஒரு ஆக்கள் உண்மையிலே ஒரு தமிழனா இருந்தா கிளிநொச்சிக்கோ இல்லைக்கு நீ சொல்ற இடத்துக்கு நாங்க வாரோம் நாங்க 5 பேர் தான் வருவோம் கணக்கு பேர இல்ல நீ எத்தனை பேரையும் கூட்டிடுவா நாங்க 5 பேர் வாரோம் நீ எங்க வரணுமோ அங்க வந்து எங்கட முகத்தை நேரடியா காட்டிட்டு போறோம் அன்பண்ண பேரான இரவுல அந்த தண்ணி